வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நிரந்தரமே இல்லாத நிச்சயமே இல்லாத வாழ்க்கைங்க. நம்ம எவ்வளவோ கனவு கண்டோம். கரெக்டாக நம்ம தலைவன் அரவிந்தன் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சேர்த்து வச்சிருவார், கூட அமுச்சு வைக்கவங்க ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மல்லி இதுக்கு ஒத்துக்கலைங்க. நான் வெண்பா மனசை திரும்ப வந்து புண்படுத்த நான் விரும்பலை, இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், தயவு செய்து இங்கே வர்றதை இதோட லாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க, உங்களோட சுயநலத்துக்கும் உங்களோட ஆசைக்கும் நான் வந்து இங்கே இணை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதான் விஜய் இருந்தேன் செம்ம ஆத்திரமாக கோவமாக வண்டியில் வரும்போது இவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டினத்துக்கு போன பார்த்தியா, என்ன சிறப்பாக கழுத்து அடிக்கணும், நம்ம ஸ்டேட்டஸுக்கும் நம்ம தகுதிக்கும் எப்படி இருந்துக்கலாம், போய் இவ்வளோ கூட்டினது போன முடியாது. இதான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, திடீர்னு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவளை கூப்பிட முடியாது, கூட்டாது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்ட் செட்டில் இவருக்கு ஓடலைங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வரலையே கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சுயநலத்துக்கோசம் தான் இப்பயும் பார்க்குறாரு. மல்லிக்கு விஜய் ஏற்றவரே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தில் நல்லாவே தெரிஞ்சிருது. அதே சமயத்தில் அரவிந்த் இருந்துன்னு ஒரு பக்கம் தனியாக கூட்டின்னு போயிட்டு எப்படியான பேச வைக்கலாம், வெண்பா கூட்ட சேர்த்து வைக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டில் புடவை எடுத்துருக்காங்க, நான் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க. உடனே இல்லை நாங்கள்லாம் அந்த மாதிரி அனுப்ப மாட்டோம், என்றைக்கும் எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாகு சொல்ல, அடியே நாகு நடக்க இருக்கிறதே வேறு லெவல் சோக்கு, நீ ஏண்டி சண்டலை வந்து இந்த மாதிரி பேக்காட்டம் பேசின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாகுது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டு தான் ஆகணும். வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது. சரி எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தான்னு தெரிய போகுது. அதே மாதிரி கரெக்டாக எப்படியோ ஒன்று பேசி பாபு இருந்து நீ போயிட்டு வாமா, மாப்பிள்ளை கடை போகணும், நீ எங்கே போக சொல்லு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சந்தோஷமாக ஒரு பக்கம் மன நிறைவோடு போயின்னு இருக்காங்க. போகிற வழியில் என்னென்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. திடீர்னு நம்ம விஜய் வரலாம், மறுபக்கம் வெண்பா வரலாம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்துருக்குங்க. போயிட்டு வெண்பா கிட்ட இதுக்கு மேலே மல்லி அம்மான்றவே ஒருத்தி இல்லை, மறந்துடு, தேவையில்லாமல் மல்லி அம்மா வேணும் கல்லி அம்மா வேணும்னு எதனா கேட்டால் அவ்வளோதான், இனிமேல் ரஞ்சன் தான் உன்னோட புது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரஞ்சிதை மூஞ்சில் பார்க்கணுமே, அப்படியே சும்மா 1000 வாட்ஸ் பல்ப் அப்படியே சும்மா பளிச்சுன்னு இருந்தால் எப்படிக்கா அந்த மாதிரி பொளிச்சுன்னு தெரியுதுங்க. சரி ஓகே, கல்யாணம் ஆக போது இனிமேல் ஜாலி தான். பாட்டு இருந்தோன்னு ஒரு பக்கம் இந்த வெண்பாக்கிறாடியே அவளை என்னடி பண்ணுறது, அவளெல்லாம் நான் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அவளை அப்படி இப்படி பேசி இப்படி மாமாவை கைக்குள்ளே போட்டுனேன், அதுக்கப்புறம் அவளை தூக்கி ஹாஸ்டலில் அங்கங்கே போட்டு அவளை அப்படியே முடிக்கடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கா. அடிப்பாவி நீ இவ்வளோ கேடு கேட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துன்னு பின்னாடி பார்த்துன்னு இருக்காரு. ஒரு பேசுனது எல்லாமே ஒட்டு கேட்டுன்னு இருக்காரு. இவளை ஸ்டெப்பு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட்டாக அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சரி இப்போதைக்கு மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம் வாழ்க்கையில் மல்லியை தவிர வேறு யாரும் பண்ணக்கூடாது. மல்லியை மாதிரி ஒரு சொக்க தங்கம் வெத்தலைக்கு இன்னும் யாருக்கும் கிடைக்காது, அப்படி ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சி. ஆனால் நான் தவற விட்டுட்டேன், இதுக்கு மேலேயே அதை தவற விட்டால் என்னால் மாதிரி ஒரு முட்டாள் யாருமே அந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அடுத்து ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு தீர்மானத்தில் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்றத ஒருத்தருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இருக்குல்ல, இதில் வந்து கிவ் அவே தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். யார் யாருக்கு கிவ் அவே வேணுன்றீங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுவோங்க, உங்களுக்கோசரம் ஒரு கிவ் அவே வச்சு விடுவோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.